மறைமுகமா சப்போர்ட் பண்றது, உதவிகள் செய்வது, ஆயுதங்கள் கொடுப்பதெல்லாம் செய்றாங்க. அந்த வகையில தான் அந்த பாகிஸ்தான், ஆப்கானுடைய பிரச்சனை வருகிறது. அதுபோக என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஒரு 1,00,000த்துக்கு நெருக்கமானவர்களை அ வ ஆப்கான்ல இருந்து நீங்க உள்ள குடியேறிட்டீங்கன்னு வெளியேத்துனாங்க. உள்ள ஊடுருவி வந்துடுறாய்ங்க. ஆப்கான்காரன் என்ன செய்றான்னு கேட்டா, இனத்த வச்சுக்கிட்டு, அந்த பஷ்தூன் இனம் தானே பார்டர்ல இருக்கிறாங்க. ஒரே இனமா 2 பேர் ம். இருக்கிறதுனால, அங்க உள்ளவங்க உள்ள நுழைஞ்சிறது, இவங்க வரவேற்கிறது. அந்த மாரி உள்ளத தேடி புடிச்சு என்ன செஞ்சாங்கன்னா, 1,00,000 பேருக்கு மேல வெளியேத்துனாங்க. நீங்க அங்க இருந்து குடியேறின ஆளுக, இங்க எங்க நாட்டுல ம். இருக்கக்கூடாதுன்னு இந்த மாரி இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தான், அப்ப என்ன செய்றாங்கன்னா, இங்க இந்த தாக்குதல் நடத்திட்டு போய் அங்க தஞ்சம் புகுந்துருவாய்ங்க. இங்க வந்து ஏதாவது ஒரு குண்டு வெடிப்பு நடத்துறது, நடத்தி விட்டு போய் ஆப்கானுக்கு போயிடுறது. இப்படி ம். ம். போயிட்டாங்கங்கிற செய்திய இவங்க மோப்பம் புடிச்சு, அந்த இடத்தின் மீது பாகிஸ்தான் வந்து முந்தா நாள் தாக்குதல் பண்றாங்க. அதுல ஒரு 250 பேருக்கு மேல தாலிபான்கள் கொல்லப்படுறாங்க. 250க்கு மேல உள்ள ஆட்கள கொன்னுட்டாங்க. அதுக்கு நாங்க பதிலடி குடுப்போம் என்று ஆப்கானிஸ்தான் சொன்னாங்க. உடனே சொன்னாங்க. ஆனால், அதுக்கு இடையில இந்த ஈரான் தாக்குதல் வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து இந்த நேரத்தில் நாங்க வந்து எதிர் தாக்குதல் நடத்த மாட்டோம். இப்ப அங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது, நாங்க வந்து ம். அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேண்டி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராகங்கிறாங்க. தாலிபான்கள் வந்து ஈரான் அரசுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட வேண்டி இருக்கிற காரணத்தினால், இந்த பாகிஸ்தானுடைய ப தாக்குதலுக்கு நாங்க இப்ப பதிலடி குடுக்கல. நாங்க வந்து அத பிறகு பார்த்துக்குருவோம். அப்படிங்கிற மாரி பதிலடி இந்த 250 பேர் செத்துருக்கிறாங்க. ஆனா அவங்க பதிலடி குடுக்கல. ஏன்னு கேட்டா, எங்களுக்கு இங்க இந்த பக்கம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.